சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை உன் இல்லத்தில் நான் ஒரு வேலையை செய்வதற்காக வரப்போகிறேன். என் குழந்தையின் இல்லத்தில் இருந்து நான் ஒன்றை எடுக்கப் போகிறேன். அது என்னவென்று தெரியுமா? உன் இல்லத்திற்குள் எது வந்தாலும் எது போனாலும் உனக்கு தெரியாத ஒன்றாக இருந்து வருகிறது. அதை உன்னிடத்தில் இந்த நேரத்தில் நான் தெரியப்படுத்ததான் வந்தேன். உனக்கே தெரியாமல் சில விஷயங்கள் உன் இல்லத்தில் இருப்பதால் அதை நான் எடுத்து சொல்ல வருகிறேன். சாயப்பா, என்னை காப்பாற்று என்று அனுதினமும் என்னிடம் நீ கோரிக்கையை வைக்கிறாய். எப்பொழுதும் கலங்கிய கண்களோடு, சாயப்பா, எப்பொழுதும் என் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்கிறது? நான் அறியாமலேயே ஏதோ நடந்து முடிந்து விடுகிறது. இது இப்படித்தான் என்று தெரிந்து முடிவதற்குள் எல்லாமே கைவிட்டு போய்விடுகிறது. எதையும் எனக்கு மீறி நடப்பதால் என்னால் எதையுமே சரி செய்ய முடியவில்லை. என் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்று நீங்கள் தான் பார்த்து அதை சரி செய்ய வேண்டும் என்று என்னுடன் கண்ணீரோடு உன் வாழ்க்கையை ஒப்படைத்தாய். நானும் சரி செய்வது என் கடமைதானே. என் குழந்தை, என்னை நம்பி கொடுத்த வாழ்க்கையை நான் சரி செய்து உன் கரங்களில் கொடுப்பது என்னுடைய வேலையாக எடுத்திருக்கிறேன். அதில் முதலாவதாக உன் இல்லத்தில் உனக்கே தெரியாமல் பல விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. பல விஷயங்கள் உன் இல்லத்தில் சரிவர இல்லை. அது ஏன் என்று உனக்கு தெரியும். பலரது வேலையால் உன் குடும்பத்தில் தடங்கல்கள் வர வேண்டும் என்றும் பல பிரச்சனைகள் நடக்க வேண்டும் என்றும் சிலர் எண்ணி இருந்த காரணங்கள், அந்த காரணங்கள் தான் இத்தனை கொடுமைகளுக்கும் உனக்கு நடந்திருக்கிறது. மனிதர்கள் நினைத்தால் வாழ்க்கையை அழித்துவிட முடியாது. ஆனால் கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்பார்களே. பொறாமை செய்த வேலை அவ்வப்போது உன் வீட்டில் இருந்து கொண்டு அதன் ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருந்தது. அதனால்தான் நீ கையெடுத்த காரியங்கள் தடைப்பட்டு போகின. நீ எதை தொட்டாலும் அது உனக்கு சரிவர செய்யாமல் தடைகளை கொடுத்து கொண்டே இருந்தது. உன் இல்லத்தில் பிரச்சனைகளும் உறவுகளின் பிரச்சனைகளும், உறவுக்கும் சண்டைக்கும் நிம்மதி இல்லாமல் எங்கேயாவது சென்று விடுவோம் என்ற வார்த்தைகளை அடிக்கடி உன் இல்லத்தில் நீ கேட்டு இருப்பாய். உன் இல்லத்தில் நிம்மதிகள் குறைந்து ஒருவருக்கொருவர் பாசத்தையும் பந்தத்தையும் இழந்து முன்னேற்றத்தை பற்றி நீ நினைத்து கூடாது என்பது அவர்களது நினைவு. அதற்காக செய்த வேலை தான் உன் இல்லத்தில் ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறது. உன் சாயப்பா அதை கண்டு கொண்டு விட்டேன். இனியும் அதை நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன். அனைத்தையும் உனக்கு சரி செய்து கொடுத்து எல்லாம் எத்தனை அழகாக மாறப் போகிறது என்று மட்டும் பார். உன் குறைவெல்லாம் நிறைவாக்கி நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் பெறப் போகிறீர்கள். இனி உனக்கு கவலை வேண்டாம். உன் இல்லம் சுத்தம் செய்யப்படப்பட்டது. கவலையின்றி நீ தைரியமாக அடுத்த அடி எடுத்து வைக்கலாம். உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.